சும்மாவே இருக்குமே ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஆறு குளம்லாம் இருக்குது. சரி வாங்க மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. போகிற வழியில் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயாச்சு. ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்பாட்டை போட்டு அங்கே உட்காந்தாச்சு. உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து மீன் வருதான்னு காத்திருந்துகிட்டே இருந்தோம். என் தம்பி வேறு பக்கத்தில் இருந்து ஃபன் பண்ணிகிட்டே இருந்தான். ஷட்டர்ஸில் திறந்து விட்டு தண்ணியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே நமக்கு கிடச்ச மீனை அப்படியே உங்கள்கிட்ட கேமரா முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். துள்ளி குதிக்குது மீன். அங்கே அங்கே தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால போய்கிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும், போகும் வரும். பாட்டியில் அவங்க சில டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதை வச்சு மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து புழுவை கொடுத்துட்ருக்கோம். துண்டியில் கொடுத்து முடித்தோடனே போட்டுற வேண்டியதான். இதில் வந்து விட்டமின் டி இருக்குது, பொத்து சத்து நிறைஞ்சது. இதில் வந்து கட்டியாச்சு. இப்போ தண்ணிக்குள்ளே தூக்கி போட போகிறோம். மாட்டு தான் இல்லை. ஒரே ஆட்டம் ஆட்டுது. கொண்டு போயிட்டு இருக்கு. தென் மாவட்டத்துக்கு போயிடுச்சு. ஒன்றும் மாட்டோம். திரும்பி போட போகிறோம். என்னது இது? அவ்வளோதான், நக்கிட்டு போயிடுச்சு. எடுத்தோம்னா தின்னுட்டு போயிடும். பார்த்தீங்களா, தின்னுடுச்சு. மொக்கட்டையாக ஆக்கிடுச்சா? ஒரு வழியாக வந்துட்டு புழுவை தின்னுட்டு போன மீனை பிடிச்சாச்சு. எப்படி நல்லா தின்னுதா பார்த்தீங்கன்னா, அது எப்படி நம்ம கொக்கியை மாட்டியிருக்கணும் மட்டும் பாருங்கள். இப்போ வீடியோகிராஃபர் இங்கே வாங்க. ஒரு இலவும் தெரிய மாட்டேங்குது. தெரியுதா? கொக்கி எல்லாம் தெரியுதா? பின்னாடி தள்ளுறா தெரியுதா? அப்படிதான் மாட்டிருக்கு. இதுவே நமக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான். தேவையான அளவு மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்க, உங்களுக்கும் லீவுனா இது மாதிரி நீங்களும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே இல்லாமல் மீன் பிடிக்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட, அது மாதிரி கொஞ்சம் வெளியே போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே பெட் பண்ணால் மறக்காம டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.